ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஈஸ்வரனுக்கும் உமையம்பிகைக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பின், அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்று, இடையில் விநாயகர் வடிவம் இருந்தால் இது கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 24/7/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 8வது நாள். சங்கரன் கோவில் கோமதி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் புறப்பாடு, திருமாலிச்சோலை கள்ளழகர், வடமதுரை சவுந்தரராஜன் கருட வாகன பவன், ஏகாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 12 மணியிலிருந்து 1:15 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி தசமி மதியம் 12:05 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் நாள் முழுவதும். யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், இன்று சம நோக்கு நாள். சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பரணி, சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சூரிய தோஷம் போக்கும் நரசிங்கர். நமது ஜாதகத்தில் சூரியன் அமைந்த நிலை கெட்டு போயிருந்தார். சூரிய தோஷம் எப்படும், குறிப்பாக சூரியன் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் அமைந்தார். சூரிய தசை வரும் காலம் மிகவும் தொல்லை தருவதாக இருக்கும். அந்த காலத்திலே பிரகாசமாய் செயல்பட முடியாது. இவ்வாறு ஏற்படும் சூரிய தோஷத்தை போக்கும் தெய்வமாய் விளங்குகிறார் கதிர் நரசிங்க பெருமாள். முற்காலத்தில் மன்னன் ஒருவன் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் கோயில் கட்ட விரும்பினான். அவன் கனவிலே தோன்றிய சிவனும் பெருமாளும் ஓர் இடத்தை குறிப்பிட்டு கோயில் கட்ட உத்தரவிட்டனர். அதன்படி அந்த இடத்தை தேடி வந்து மன்னன் சுயம்பு லிங்கம் இருப்பதை கண்டார். அந்த லிங்கத்தின் பக்கத்திலே பெருமாளுக்கு சிலை வைத்து பிரதிஷ்டை செய்தார்.
பெருமாளுக்கும் நரசிங்க பெருமான் என்று பெயரை சூட்டினான். காலப்போக்கிலே நரசிங்கர் பிரசித்தி பெறவே அவரது பெயரிலே இந்த ஆலயம் விளங்கி வருகிறது. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சங்கு சக்கரம் ஏந்தி நின்ற கோலத்திலே நரசிங்கர் காட்சி தருகின்றார். பத்ம விமானத்தின் கீழ் இருக்கும். இவருக்கு சிங்க முகம் கிடையாது. சாந்தமான மனித முகத்துடன் காட்சி தருகிறார். எதிர் கருடாழ்வார் வீட்டிருக்கின்றார். முதலிலே பெருமாளுக்கும் அடுத்த சிவனுக்கும் பூஜை நடக்கிறது. சிவபெருமானுக்குரிய பரிகார மூர்த்தியான பைரவர் பிரகாரத்தில் இவர் தேய்பிரை அஷ்டமி நாளில் விசேஷ பூஜை நடக்கும் பிரகாரத்தில் வடக்கு நோக்கி வீர ஆஞ்சநேயர் அருள் புரிகின்றார். இவரை வழிபடுவோர் திருமண தோஷம் புத்திர தோஷம் நீங்குவதை உணர முடியும். எலுமிச்சை மாலையும் துளசி மாலையும் வீர ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபட்டால் போதும், தோஷங்கள் விலகும். இந்த சக்கரத்து ஆழ்வார் தனி சந்நிதியிலே வீட்டிருக்கிற அக்னி ஜுவாலை கிரீடத்துடன் இருக்கும் இவருக்கு 16 கையிலும் ஆயுதங்கள் உள்ளன. இவற்றை சுற்றிலும் காயத்ரி மந்திர தேவதைகள் சிற்பங்கள் உள்ளன. சக்கரத்தாழ்வாருக்கு மேலே இரணியன் சம்ஹாரம் செய்த நரசிம்மன் பாதத்தின் கீழ் லட்சுமி நரசிம்மரும் காட்சியளிக்கின்றார். பின்புறத்தில் யோக நரசிம்மன் 4 கைகளில் சக்கரம் ஏந்திய கோலத்தில் உள்ளார். இங்குள்ள பெருமாள் சூரிய தோஷம் போக்குபவர் என்பதால் கதிர் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். கதிர் என்றால் சூரிய ஒளியை குறிக்கும். சூரிய தசை நடப்பவர்களுக்கு புக்தி நடப்பவர்களுக்கு இங்கு வந்து வழிபட்டால் போதும், தோஷங்கள் நீங்கி நன்மை பெருகும். கமலவல்லி தாயார் தனி சன்னிதானத்தில் உள்ளார். மாணவர்கள் கல்வியிலே சிறப்பிடம் பெற இங்குள்ள லட்சுமி ஐயகிரி வரை ஏலக்காய் மாலை அணிவித்து வேண்டிக் கொள்கின்றன. வேண்டியபடி சிறப்பு மதிப்பெண்ணையும் பெறுகின்றன. எனவே சூரிய தோஷம், திருமண தடை, பிள்ளை இல்லாத தன்மை, கல்வியிலே தடை உள்ளிட்ட அனைத்து பாதிப்புகளுக்கும் தளம் சென்று வழிபட்டு தோஷம் நீங்க பெறலாம். திண்டுக்கல் பழனி சாலையிலே 15 கிலோமீட்டர் தூரத்திலே ரெட்டியார் சத்திரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்குதான் கதிர் பெருமாள் என்ற நரசிங்கம் ஆலயம் உள்ளது. காலை 7:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நடை திறந்திருக்கும். அன்பர்கள் இந்த பகுதியை, இந்த அற்புதமான ஆலயத்தின் தன்மையை பயன்படுத்தி இவர்கள் அனைத்து சிறப்புகளையும் பெற அந்த மூர்த்தியினுடைய அருளாசி இவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குல தெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் மற்றும் நம் நல் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பற்றி நாம் தொடர்ந்து அங்கே தனி கிரகங்கள் இருக்க என்ன பலன் என்பதை தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். 5லே புதன் இருந்தார். புத்திசாலிதான அறிவு கூர்மையான பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள், சகல கலைகளும் கற்பீர்கள், பெண் குழந்தைகள் பிறக்கும். 5லே சந்திரன் இருந்தால் முக்கிய பெண் குழந்தை பிறக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு தாயால் எந்தவித பயனும் இல்லை. 5இல் சுக்கிரன் இருக்க பெண் குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் ஆணாக இருந்தால் மனைவியாலும், பெண்ணாக இருந்தால் கணவனாலும் நல்ல பலன் கிடைக்கும். குரு 5இல் இருக்க புத்திர தோஷம் ஏற்படும். குழந்தை பிறப்பதிலே சற்று தாமதம் ஏற்படும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தால் பெற்றோருக்கு அடங்காது, சொல் பேச்சை கேட்காது, பெற்றோருடைய பேச்சையும் கேட்காது, பெற்றோருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கும், நிம்மதி இருக்காது. முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துவிட்டால் கொஞ்சம் கூட நன்றாக இருக்காது. பெண் குழந்தை பிறந்தால் தோஷம் இல்லை. சிம்மம் மற்றும் விருச்சிக லக்னத்தில் உள்ளவருக்கு மட்டும் குரு 5இல் இருக்க பாதிப்பு இல்லை. குரு 5இல் இருக்க புத்திர தோஷம் மட்டுமே கொடுக்கும். மற்றபடி மிகப்பெரிய யோகத்தை செய்துவிடும். பல யோகங்கள் அனுபவிப்பார்கள். தொழில் சிறக்கும். அபரிதமான பணம் வரும். சிறப்பாக இருக்கும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால், ஜூலை 29 செவ்வாய் சுக்கிரனால் உருவாகும் கேந்திர யோகம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்ட போகிறது. ஜூலை 29 ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ராசியை மாற்றுவதோடு மற்ற கிரகங்களோடு ஒன்றிணைந்து நிலையை மூலமாக யோகங்களை உருவாக்கும். அவ்வாறு உருவாக்கும் யோகங்கள் தாக்கம் அனைத்தும் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அதுவும் எப்பொழுது 2 கிரகங்கள் 90 டிகிரி இடைவெளி இருக்கிறதோ அப்போதே கேந்திர யோகம் உருவாகும். அப்படி உருவாகின்ற யோகமானது தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தில் உயர்வையும் வாழ்வில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அந்த வகையிலே ஜூலை 29 செவ்வாய் மற்றும் சுக்கிரனால் கேந்திர யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். முக்கியமாக
இந்த யோகத்தால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் செல்வாக்கு மிக்கவருக்கு ஆதரவும் கிடைக்கும். அது மட்டுமின்றி சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இப்போது செவ்வாய் சுக்கிரனால் உருவாகும் கேந்திர யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே ரிஷபம். செவ்வாய் சுக்கிரனால் உருவாகும் கேந்திர யோகத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவருக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நீண்டகால ஆசையின் லட்சியங்களில் நிறைவேறும். பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும். பணிபுரிவோருக்கு உடன் வேலை செய்பவருக்கு உதவி கிடைக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிரிகளை வென்று வீழ்த்துவீர்கள். சிம்மம். செவ்வாய் சுக்கிரனால் உருவாகும் கேந்திர யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனதில் உள்ள நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறக்கூடும். கடினமாய் உழைத்தால் அதற்கான பலன் கிடைக்கும். திருமணம் ஆகாதவருக்கு நல்ல வரன் தேடி வரும். புரிபவர்கள் அலுவலகத்தில் நேர்மறையான மாற்றங்களை காண்பார். குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். சிலர் எதிர்பாராத நல்ல செய்திகளை பெறக்கூடும். துலாம். செவ்வாய் சுக்கிரனால் உருவாகும் கேந்திர யோகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். திடீரென்று நிதி ஆதாயம் கிடைக்கும். நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும். உடன் வேலை செய்பவர்கள் முழு ஆதரவு கிடைக்கும். இந்த யோக காலத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். தனுசு. செவ்வாய் சுக்கிரனால் உருவாகும் கேந்திர யோகத்தால் தனுசு ராசிக்கார் திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவார்கள். திருமணமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கையின் துணையின் உறவு இனிமையாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். மன அழுத்தம் குறையும். வெற்றிக்கான புதிய பாதைகள் திறக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மகரம். செவ்வாய் சுக்கிரனால் உருவாகும் கேந்திர யோகத்தால் மகர ராசிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நீண்டகால கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பணப்புழக்கம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன், ஜூலை மாத பலாபலன்கள் மற்றும் ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட அனைத்து பகுதிகளும் இந்த பகுதியிலிருந்து தான் வெளியேறுகிறது. www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும், தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு, மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் செலுத்த வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணவரத்து திருப்தி தரும். வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும். வீண் விவகாரங்கள் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை.
அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பண வரத்து திருப்தி தரும். வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கடினமான உழைப்பிற்கு பின்பு முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். தொண்டரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கடினமான உழைப்பிற்கு பின்பு முன்னேற்றம் அடைவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த தொண்டர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மாணவர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. போட்டிகள் விலகும். மனோதைரியம் அதிகரிக்கும். பண வரத்து அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போட்டிகள் விலகும். மனோதைரியம் அதிகரிக்கும். பண வரத்து அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த மனதிலே உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலனை தரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமான எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எதிலும் தயக்கம் காட்ட மாட்டேன். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கண்மூடித்தனமான எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும். பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவை. சகோதரன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் இந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும். சித்திரை நட்சத்திரத்தை தான் பயணங்கள் செல்லும்போது கவனம் தேவை. சகோதரன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதிலே துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கிய வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாய் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த முக்கியமான வேலையில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனையை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாய் காரியங்களை செய்து முடிப்பையும். மனதிலே துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கிய வேலைகள் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனையை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாய் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்த மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகள் தாமதம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தை வீண் பிரச்சனை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று முன்னேற்றம் காண கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாய் வரும். உடன் இருப்பதுடன் கவனமாய் இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமான முடிவை எடுப்பது தவிர்ப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று முன்னேற்றம் காண கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாய் வரும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் கவனமாய் இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்கள் அவசரமாய் முடிவு எடுப்பது நன்மையை தரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள். காரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. இன்று முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம்
உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வி எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள். காரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணங்களும் செல்ல நேரிடலாம். திருவோணம் நட்சத்திரத்தை மாணவர்களுக்கு கல்வி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள். காரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறை பக்தியின் மூலமாக எதையும் சாதிக்கின்ற மன வலிமை உங்களுக்கு இன்றைய தினம் கூடுதலாய் கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கவனம் தேவை. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று கவனம் தேவை. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். சதய நட்சத்திரத்தை பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவன். இன்று வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து இன்று வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகள் தாமதம் நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்படும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.